लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां. லக்ஷ்மிநாதன் ஸ்ரீமன் நாராயணன் அவன் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் முதல் ஆச்சாரியராக கொண்டாடப்படுபவர். பகவான் நாராயணன் அடுத்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அனைத்து மந்திரங்களையும் உபதேசிக்க மகாலட்சுமி தன் சிஷ்யனான சேனை முதலியார் என்னும் விஸ்வக்சேனருக்கு உபதேசிக்கிறாள். விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு உபதேசிக்கிறார். ஆழ்வார் நாதமுனிகள் என்னும் ஆச்சாரியனுக்கு உபதேசித்தார். இப்படி இந்த ஆச்சாரிய பரம்பரை பல்கி பெருகி இன்றளவும் வளர்ந்து வந்துள்ளது. ஆழ்வார்கள் எல்லாரும் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினார்கள். ஆச்சாரியர்கள் அதற்குரிய உரைகளை இயற்றியவர்கள். ஆழ்வார்கள் தமிழ் பாசுரங்களாக பாடியிருந்தாலும் அதற்கு உரை எழுதும் ஆசிரியர்கள் பல பல இடங்களிலே நூற்றுக்கணக்கான மேற்கோள்களை ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து தான் எடுத்துள்ளார்கள். அதிலிருந்து ஒன்று புரிகிறது. ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்கள் கூறும் கருத்தும் ஸ்ரீ ராமாயணம் கூறும் கருத்தும் ஒன்றே. மகாலட்சுமியை புருஷகாரமாக பற்றி அவளை முன்னிட்டு கொண்டு அவள் நம்மை பற்றி எடுத்து சொல்ல பெருமானையே மோட்சம் கொடுப்பவனாக வேண்டினோமானால் அப்ப கண்டிப்பா நாம் ஆசைப்பட்டது கிட்டும். இது ஒரு முக்கியமான கருத்து. அதே போல பகவான் எளியவன். அவர் எத்தனைக்கெத்தனை பெருமை உடையவரோ அத்தனைக்கத்தனை நம்மோடு பழகும் இயற்கையான தன்மை உடையவர். அவரை அண்டுவது கடினம் அல்ல, எளிதில் அண்டிவிடலாம். அவருடைய நிர்ஹேதுகமான கருணையாலே நமக்கும் அவருக்கும் இருக்கிற ஒழிக்க முடியாத தொடர்பாலே பெருமான் தன் மனமுருகி நமக்கு முக்தி கொடுக்கிறார். இந்த அழகான கருத்துகள் தான் ராமாயணத்திலும் சொல்லப்பட்டன. இவைதான் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலேயும் உள்ளன. இப்படி பாசுரங்களுக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இருக்கிறபடியால் பல திவ்வதேசங்களில் ராமர் கோயிலாகவே ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். அதெல்லாம் பழங்காலத்து கோயில்கள். நாடு பெருகுகிறது. புதியதாக இடங்கள் ஏற்படுகின்றன. காடு மாறி நாடாகிறது. மக்கள் தொகை பெருகுகிறது. அப்ப அன்னைக்கு இருக்கிற கோயில்கள் மட்டும் போதாது. மேன்மேலும் எங்கெல்லாம் மக்கள் பெருகுகிறார்களோ அங்கெல்லாம் ராமச்சந்திரன் வந்து சேர வேண்டும். அதற்காகத்தான் ஓரொரு நகரம் உருவாகும் போதும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலோ வரதராஜ பெருமான் கோயிலோ கண்ணன் சன்னதியோ ராமன் சன்னதியோ ஏற்படுகின்றன. சென்னை பட்டணம் தான் எவ்வளவு விரிவடைந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் ஜனசந்தடி, எங்கும் வாகனங்களுடைய ஈசல் போல் எறும்பு போல் கூட்டங்கள். இப்படிப்பட்ட இடங்களுக்கு நடுவிலேயும் ராமன் ஏகாந்தமாக எழுந்துள்ளார். தன்னுடைய பெருமகளில் ஒன்றும் குறையாமல் எவ்விடத்திலும் ராமச்சந்திரன் தரிசனம் கொடுக்கிறார். அப்படி ஒரு முக்கியமான வளர்ந்த பகுதி, இன்னும் வளர்ந்து வரும் பகுதி, சமீப காலத்தில் வேகமாக வளர்ந்துள்ளது சென்னையிலேயே இருக்கும் வேளச்சேரி பகுதி. அங்கு பலரும் பக்தர்கள் பலரும் குடிபுகுந்தார்கள். பக்தர்கள் வந்தால் பரமன் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து சேருவார். ஆகவே கோதண்டராமர் எழுந்துருளி விட்டார். தற்போது நாம் வேளச்சேரி பிரதான சாலையில் வேளச்சேரி ரயில் நிலையத்துக்கு அருகே விஜயநகரம் 4வது குறுக்கு தெருவில் உள்ள சிவன் விஷ்ணு ஆகியோர்களின் ஆலயம், அருகருகே இருக்கும் ஆலயம். அதில் இருக்கும் விஷ்ணு கோயிலில் கோதண்டராமர் பிரதான தெய்வமாக எழுந்துருளி உள்ளார். அவரைத்தான் அடுத்த சில நாட்கள் சேவிக்க போகிறோம். அற்புதமான கோவில். 1976 பிரதிஷ்டை செய்யப்பட்டது.
இங்கிருக்கும் அங்கத்தினர்கள் பக்தர்கள் ஆசையோட பெருமானுக்கு பணிபுரிகிறார்கள். கோயில் முகப்பு தாண்டி உள்ளே நுழைகிறோம். முகப்புக்கு மேலேயே திருமலை ஸ்ரீனிவாச பெருமான் திருவேங்கடமுடையான் விக்கிரக ரூபத்தில் சுதையாக எழுந்தருளி உள்ளார். பக்கத்திலேயே ராமனையும் அதே வடிவத்தில் தரிசித்துக் கொள்கிறோம். கோயிலுக்குள் நுழைந்து முதலில் அனைவருக்கும் ராம பக்தி அருளும் ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கிறோம். மூலவர் பெரிய திருக்கோலத்தோட உள்ளார். கைகள் கூப்பி இருக்கின்றன. வெற்றிலை மாலை தரித்து கொண்டிருக்கிறார் பெரிய ஆஞ்சநேயர். அவருடைய திருவடிகளுக்கு கல்லழைத்த கவச்சம் சமர்ப்பித்து உள்ளார்கள். மூலவரை தரிசித்துக் கொண்டு உற்சவரை சேவிக்கிறோம். அவரும் அஞ்சலி ஹஸ்தத்தோட உள்ளார். கைகளை கூப்பி ராமா சரணம், சீதையே நின் திருவடிகளை தஞ்சமாக பற்றியே இவ்வளவு பெரிய கடலை கடந்து வந்தேன். தேவரீரே உம்மை வெளிப்படுத்தி கொண்டது அடியனுடைய மகாபாகியம் என்று சொல்லிக்கொண்டே ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். அவரை இன்று தரிசித்துக் கொண்டோம். அவருடைய அருளாலே நாம் சுந்தர காண்டத்தின் அடுத்த சர்க்கம் பார்க்க வேண்டும். ராவணன் அசோகவனத்தில் புகுந்தார். சீதையை பயப்படுத்தினான். தன் ஆசைக்கு இணங்க கூறினான். சீதை மறுத்து நல்ல வார்த்தை எடுத்து சொன்னாள். ஆனால் அவன் காதில் அது ஏறவில்லை. 700 ராட்சசிகளை பணிக்கு அமர்த்தி சீதையை சொல்லாலும் ஈட்டி கம்பாலும் கைகளாலும் குத்தி குதறி பயப்படுத்த செய்தான். ஆனால் எதற்கும் சீதை கலங்கவில்லை. இது அத்தனையும் ஒரு மரக்கிளையில் மறைந்திருந்த ஆஞ்சநேய சுவாமி பார்த்து கொண்டே இருக்கிறார். சீதை சோகப்படுவது, ராவணன் துன்புறுத்தியது, ராட்சசிகளெல்லாம் சீதையை இன்னலுக்கு ஆளாக்கியது, நரநரவென்னு பற்களை கடித்தார். இவர்கள் அனைவரையும் கசக்கி எரிந்துவிட்டு சீதா மாதாவை காக்க வேணும்னு தோள்கள் துடித்தன. ஆனால் இதற்கது சமயம் இல்லை. இப்போது செய்துவிடக் கூடாது. காரியத்தை கெடுத்து விடக்கூடாது. என்ன நடக்கிறதுன்னு பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். 25வது சர்க்கம் பார்ப்போம். அததாசாம் வதந்தீனாம் பருஷம் தாருணம் பகு ராட்சசீனாம் அசௌமியானாம் ருரோத ஜனகாத்மஜா. தனிமையில் விடப்பட்ட சீதை ராட்சசிகள் தன்னை துன்பப்படுத்துவதைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டாள், அழுதாள். இனி நாம் உயிரோடு இருந்து பயனில்லை. இந்த அரக்கனுக்கு ஆளாக முடியாது. இவனுக்கு இரையாவதை விட நாம் காலதேவனுக்கு இரையாகி விடலாம். நாம் உயிரை மாய்த்துக் கொள்வோம். ஒரு மனிதன் போய் ராட்சசனுக்கு வாழ்க்கைப்பட முடியுமா? நானோ மனித பெண், அவனோ அரக்கன், நானோ மணமானவள். ராமனை விட்டு பிரிந்து நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது புரியாமல் ராவணன் நம்மை இணங்க சொல்லுகிறான். சாத்வசோகஸ்ய விபுலாம் சாகாம் ஆலம்பிய புஷ்பிதாம் சிந்தையாமாச சோகேன பர்தாரம் பக்னமானசா. மனதொடிந்து போய் சிம்சுபா விருட்சத்துக்கு பக்கத்தில் வந்து அதன் கிளையை பற்றி கொண்டு தாங்கி நிற்கிறாள். மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்குகிறது. உடல் மெலிந்து விட்டது. ஆடையெல்லாம் கலைந்து போய் அழுக்கேறி கிடக்கின்றன. மூச்சு கூட சரிவர விட முடியாமல் கண்களிலிருந்து தண்ணீர் காவிரியை போல் தாமிரபரணியை போல் பெருகிற்று. அப்போது ராமனை நினைத்துக் கொண்டு வருந்தி கூவுகிறாள். ஹார அமயதிச்ச துக்கார்த்தா ஹா புனர் லக்ஷ்மணேதிச்ச ஹா ஸ்வஸ்ரூர் மம கௌசல்யே ஹா சுமித்ரேதி பாமினி. என் மாமியாரே கௌசல்லையே, அவளுடைய கூட பிறந்தவளை போல பணிபுரியும் சுமித்ரா தேவியே, நான் ஏன் இங்கு தனித்து துன்பப்படுகிறேன்? ஹே ராமனே, லக்ஷ்மணனே, நான் படும் துன்பம் உங்கள் கண்ணுக்கு எட்டவில்லையா? லோக பிரபாதா சத்யோயம் பண்டிதைகி சமுதாகிருதா அகாலே துர்லபோ மிருத்யு ஸ்திரியாவா புருஷஸ்யவா. பண்டிதர்கள் இப்படி கூறியிருக்கிறார்கள். காலம் கடந்து 70 வயது, 80 வயது, 90 வயது, அப்போது மரணம் ஏற்பட்டால் யாரும் ரொம்ப கவலைப்பட போவதில்லை. ஏன், அவரவர்கள் வீட்டிலே கூட அகால மரணம் ஏற்பட்டால் தானே வெகுவாக துன்பப்படுகிறோம். காலம் முடிந்து போயிட்டு நன்கு வாழ்ந்தார்கள். பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி வரைக்கும் பார்த்தாகிவிட்டது. அப்ப புறப்படுவது தானே நியாயம். அதற்கு மேல் இருந்தால் நமக்கும் மற்ற பேருக்கும் பாரமாகத்தானே இருப்போம். அப்ப அந்த குடும்பம் வருத்தப்படும்,
அழுமே தவிர சீக்கிரத்தில் தன்னை தேர்ச்சி கொண்டு விடும். ஆனா எப்ப தேர்ச்ச முடியாத துன்பம் ஏற்படும்? அகால மரணம். இன்னும் காலம் வரவில்லை, சட்டென்று 45 வயது 55 வயது அப்படி இருந்து ஆணோ பெண்ணோ யார் மரணம் அடைந்தாலும் துக்கம்தான். இப்ப நான் அதை போல் மரணம் அடைந்து விட்டால் ராமன் துக்க கடலில் மூழ்கி விடுவார். யத்ர அகமாபி க்ரூராபி ராட்சசீபிர் ஹார்திதா ஜீவாமி ஹீனா ராமேண முகூர்த்தமபி துக்கிதா. ஆனால் எனக்கு மரணத்தை எய்து வைத்தவர வேறு வழி இல்லை. இல்லையெனில் ராவணன் கைக்கு இரையாகி விடுவேன், அல்லது ராட்சசிகள் எல்லாம் துன்பம் கொடுக்க போகிறார்கள். ராமனை பிரிந்தவுடன் அந்த சோகமே என்னை கொண்டிருக்க வேண்டும். சீதை கூறிக்கொள்ளுகிறாள், நானாக என் உயிரை மாய்த்துக் கொள்ள இப்போது முயற்சிக்கிறேன். இது நடந்திருக்க கூடாது. ராமனை பிரிந்தேன், ராவணன் தூக்கி போனான் என்றவுடன் என் உயிர் பிரிந்திருந்தால் இத்தனை துன்பம் வேண்டாம். ஒருவேளை என் கல்மஞ்சுக்காரியோ கொடுமைக்காரியோ ஆனால் தான் ராமனை பிரிந்து உருகி ஓடி உயிர் போகாமல் இன்னும் கல்லை போல் இருக்கிறேனோ. மேலும் கூறுகிறாள், ஏஷால்ப புண்ணியா கிருபணா வினசிஷ்யாம் அநாதவது சமுத்திர மத்தியே நௌபூர்ணா வாயுவேகை ரிவாகதா. ஒரு பெருங்கடலில் இப்படியும் அப்படியும் சிறு படகு துள்ளி ஆடினால் எப்படி இருக்குமோ, வீசப்பட்டால் எப்படி இருக்குமோ, அதை போல் நான் துன்பக்கடலில் வீசப்பட்டிருக்கிறேன். அல்ப புண்ணியம் பண்ணி இருக்கிறேன். இன்னும் எனக்கு பாக்கியம் கிட்டவில்லை. ராமன் நம்ம வந்து ரட்சிக்க வரவில்லை. உலகத்தையே ரட்சிக்க கூடிய ராமன் ஏன் இன்னும் என்னிடத்தில் வாராமல் இருக்கிறான்? அவன் இருக்கிறான் அல்லவா? அவன் இருந்தாலே இவ்வளவு நேரம் தீனர்களை காக்க வருவானே. அநாதர்களுக்கு பந்து, தீனர்களுக்கு நாதன், ஜகத்துக்கே ரட்சகன். ஏன் என் ஒருத்தியை மட்டும் காக்க மறுக்கிறான்? நான் அங்குவிங்கும் பந்தாடப்பட்டேன். தன்யா பஷ்யந்தி மேநாதம் கிருதஜ்யம் பிரியவாதினம் சர்வதா தேன ஹீனாயா ராமேண விதிதாத்மனா. அந்த ராமனை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ நான் அந்த காட்சியை இழந்து விட்டேன். ராமன் அயோத்திக்கு போயிருப்பனா, அல்லது வேற எங்கானும் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டிருப்பனா, அல்லது இன்னும் காட்டில் திரிந்து கொண்டிருப்பனா? யாரெல்லாம் என்னை ராமனை காண்கிறார்களோ பாக்கியம் செய்தவர்கள். ஆனால் நான் அந்த பெரும் பேச்சை இழந்து விட்டேன். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. தன்யாக பஷ்யந்தி மேநாதம் கிருதஜ்யம் பிரியவாதினம் கீதிருஷந்து மகாபாபம் மயா தேகாந்தரே கிருதம். அழகான ஒரு கருத்து சொல்லப்படுது. நான் வேற எந்த பிறவியில் வேறு உடலோடு பிறந்திருக்கும் போது என்ன பாபம் செய்தேனோ, தேகாந்தரே கிருதம். தேகாந்தரம்னா வேறு உடலோடு, முன்பிறவியில் அதற்கு முன்பிறவியில் எந்த பிறவியிலோ பாபம் பண்ணி இருக்கிறேன், பெரும் பாவம் செய்திருக்கிறேன். ஏனேதம் பிராப்யதே கோரம் மகாதுக்கம் சுதாருணம். தாங்க முடியாத, போக்க முடியாத இவ்வளவு பெரிய துன்பத்தை இப்போது அடைந்திருக்கிறேன். இதற்கு ஒரே காரணம், நான் ஏதோ தேகத்தோட ஏதோ பிறவியில் பண்ண பெரும் பாபமாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப நாம பாபம் பண்ணால் இந்த பிறவியிலும் தண்டனம் உண்டு. வேறு பிறவியில் செய்த பாபங்களுக்கும் இந்த பிறவியில் தண்டனை உண்டு. ஆகவே இப்போது நாம் ஒழுங்காக இருந்தோமே துன்பப்படுகிறோமே, அப்ப நல்லவர்கள் எல்லாம் துன்பப்படுவார்களா என்று நினைக்க வேண்டாம். இப்ப நாம் படும் இன்பமோ துன்பமோ ஏதோ பிறவியில் ஏதோ தேகத்தோட செய்த பாவ புண்ணியங்களின் பலம். அதைத்தான் தற்போது அனுபவிக்கிறோம். இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இனிமேலும் அந்த துன்பப்படக்கூடாது என்னால் இந்த பிறவியில் பாபம் செய்யாமல் இருக்க வேண்டும். இனிமேலும் இன்பப்பட வேண்டுமானால் இந்த பிறவியில் புண்ணியம் செய்ய வேண்டும். நான் இப்ப துன்பப்படுகிறேன். இந்த துன்பம் காரணமில்லாமல் வந்திருக்காது. அந்த காரணம் இந்த பிறவியில் இல்லை, ஏதோ பிறவியில் ஏதோ தேகத்தோட தப்பு பண்ணி இருக்கிறேன். ஜீவிதம் தியக்துமிச்சாமி சோகேன மகதாவிருதா ராட்சசீபிச்ச ரக்ஷந்தியா ராமோ நாசாத்தியதே மயா. ராமன் என்னிடத்தில் வரவில்லை, ஆகவே இனி உயிரோடு இருந்து லாபமில்லை. என் உயிரை நான் விட்டு விடுகிறேன். நான் உயிரோடு இருப்பதே குற்றம். என் ராமனை பிரிந்தவன் இருக்கக்கூடாது என்ன சீதை முடிவெடுத்துக் கொண்டாள். கோரமான முடிவு, பயங்கர முடிவு. இவளை எப்படியாவது மாற்றியாக வேண்டிய நிர்பந்தம் ஹனுமானுக்கு. என்ன செய்கிறார்னு பார்ப்போம்.